வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இது வந்து சப்பாத்தி, அப்புறம் பிளெயின் ரைஸ், அப்புறம் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சௌரியமா இருக்கும். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூடவே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து கோர்ஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் தாளிச்சிடலாம். நல்ல ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து பாலக்கீரையை அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வதங்கணும். கீரை நல்லா வதங்கிடுது. ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம், அது பெருசாக காரம் இருக்காது. அதனால வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் தனியா பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி கொஞ்சம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுது. நான் வந்து ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்து வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, வேக வச்சதை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு கொதி வரணும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் பாலக் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த கடாயில வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வேப்பம்பூ சாதம் கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வேப்பம்பூவையும் சேர்த்துறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வேப்பம்பூ. இதை நல்லா கலர் மாற வறுத்துக்கலாம். பாருங்க, வேப்பம்பூ நல்லா வறுப்பட்டுருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கார்த்தியும் சேர்த்துட்டோம். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பாலக் கிரேவிக்கு வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வேப்பம்பூ சாதத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாலக் கிரேவி இல்லை தால் பாலக் எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுது. அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த பூண்டோட கலர் மாறட்டும். அவ்வளோதான். அப்படியே நம்ம கிரேவியில் சேர்க்க வேண்டியதுதான், முடிஞ்சுது. நம்மளுடைய பாலக் கிரேவி ரெடி. இந்த பக்கம் அதே கடாயிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் வந்து இந்த பாலக் கிரேவியை வந்து நல்ல சுட சுட சாதத்தில் நெய்யும் விட்டு பிசைஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. ஜீரா ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துப்போம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, தேவையான உப்பு சேர்த்துடலாம்.
ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு காரத்தை சேர்த்துருவோம் நம்ம. உருளைக்கிழங்கு கறிக்கு வந்து காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, இஞ்சி போட்டிருக்கோம் இருந்தாலும் வாய்வு அப்படிங்கிறதுனால பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்க்குறோம். அதே மாதிரி இந்த பாலக் கிரேவிக்கும் கொஞ்சமா வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்க தாளிக்கும் போதும் சேர்த்துருக்கலாம். அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே பரத்தி விட்டுருங்க. அது தானாவே வந்து ரோஸ்ட் ஆகிடும். வேணும்னா வந்து நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். பட் அப்படியே விட்டால் கூட நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. தால் பாலக் இல்லை பாலக் கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா காரமாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் எப்பயும் போல் வேப்பம்பூ சாதம். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.